வாழ்க்கையில நம்ம காயப்படுத்துற வார்த்தைகள கேட்டு கேட்டு பழகி போயிடுச்சா? கவலைப்படாதீங்க. உங்க மனச உடைச்சவங்களுக்கு மத்தியில, உங்க மனச ஒட்ட வச்சு, உங்க காயங்கள ஆத்தி, உங்கள மேன்மேலும் உயர்த்துகிற தேவன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் என் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்கு அப்பா மட்டும் இல்ல, எல்லாமே அவர் தான். நான் எப்படி நெனைக்கிறேனோ, அதே மாதிரி நீங்களும் நெனைங்களேன். கண்டிப்பா உங்களுடைய காயப்பட்ட இருதயங்களெல்லாம் ஆற்றி, உங்கள தேற்றி, நீங்க ஒருவேள அவமானப்பட்டுருக்கலாம், அசிங்கப்பட்டுருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், ஒரு தொழில்ல நஷ்டம் வந்திருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேரால ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர நம்பி இருக்கும்போது, கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்த செய்வாரு. என்னுடைய வாழ்க்கையிலயும் நான் பொறுத்து போன நேரத்துல எல்லாம், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி, ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ண விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. அதே எனக்கு கோவம் நானே ஒரு சண்டை போட்ட விஷயங்கள்லாம் அவமானத்துல மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. என்னதான் நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம சொன்னா கூட சரி, ஆ அதான் சொல்லுவாங்க பாருங்க, உலக பழமொழிய கூட எடுத்துக்கோங்களேன். அதாவது "வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு" அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும், அவன விட ஒரு பலசாலி இந்த உலகத்துல இருக்க தான் செய்வான். சரிங்களா? ஆனா, கர்த்தருடைய வார்த்தைய மட்டும் பிடிச்சுக்கோங்களேன். அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்கள தேற்றி, கண்டிப்பா வழிநடத்துங்க. எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும், உங்கள தோற்கடிக்க கர்த்தரால மட்டும் தான் முடியும். உங்கள வாழ வைக்கவும், உங்கள வீழ வைக்கவும், உங்கள வழிநடத்தவும், உங்களை தாங்கவும், உங்களை ஏந்தவும் அவருடைய கரம் மாத்திரம் தான் இருக்கு. தயவு செஞ்சு மத்தவங்கள காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி பேசாதீங்க. உங்கள பத்தி ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி பேசுறாங்களா? ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு விசுவாசமா சொல்லுங்க. நம்பிக்கையோட சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் அந்த வார்த்தைய நீங்க சொல்லும்போது, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. இது மாரி தான் என்னுடைய லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களால ரொம்ப தொல்ல. ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். ஒரு மதியம் சாப்பிட போ முடியாது. நிம்மதியா வெளிய உட்கார முடியாது. ரொம்ப பேசுவாங்க. ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவாங்க. வீணுக்குன்னாலும் சண்டைக்கு வர மாரி பேசுவாங்க. காரணம் ஒரு ஏழ்மை. ஏழ்மையில இருந்ததுனால அவங்க என்னோட ஏழ்மையா தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்பவுமே ஆனாலும் கொஞ்சம் அவங்க சண்டைக்காரங்க. சண்டை போடுற கேரக்டரு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப டார்ச்சர், ரொம்ப ஆள் வச்சு இது பண்றது, ஒரு மாதிரி நம்ம கர்த்தர் பார்த்துப்பாரு சொல்லி நம்ம விட்டு குடுத்துட்டு போனோம். பட் அவங்க அப்படி இல்லாம நம்ம விட்டு குடுத்து போறத அவங்க பயப்படுறதா நெனச்சுக்கிட்டு ரொம்ப பேசுறது, எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கேவலமா பேசுறது, ஆளுங்கள வச்சு நான் அவங்க தெரியும், இவங்க தெரியும் அப்படியெல்லாம் சொல்லி ரொம்பவுமே பண்ணாங்க. நமக்கு தான் தெரிஞ்சது ஒரே ஒரு ஆள் தானே! எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அதனால நாங்க பார்த்தோம். எப்பவுமே அவர் மேல எங்களுக்கு விசுவாசம் இருக்கு. நான் சண்டை போட்ட நேரம்லாம் போச்சு. ரொம்ப கோவமா வரும். உங்கள பார்த்து காரி துப்புனா சும்மா இருப்பீங்களா?